குளித்தலையில் 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நீலமேக பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு. திரளான பக்தர்கள் சொர்க்கவாசலை கடந்து வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேலாக பராந்தக சோழன், வீரபாண்டியன் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட நீலமேக பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சிறப்பு யாக வேள்வி பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நீலமேக பெருமாள் உற்சவர் ராமானுஜர், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகிய உற்சவர்களுடன் சொர்க்கவாசலை கடந்த பின்னர் திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் முழங்க சொர்க்கவாசலை கடந்து வந்தனர். பின்னர் மண்டபத்தில் எழுந்தருளிய நீலமேக பெருமாள் உற்சவருக்கு பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலையிலேயே 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சொர்க்கவாசலை கடந்து வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதேபோல் குளித்தலை வைகநல்லூர் அக்ரஹாரம் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.